ஹாய். நான் இப்போது எங்கே போகிறேன்னா காரைக்குடிக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா குன்றக்குடி முருகன் டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு வேண்டுதல் இருக்குது. ரொம்ப நாளாக வருஷக்கணக்கில் வச்சுருந்த வேண்டுதல். அது போகிறதுக்கு டைம் இல்லாமலே இருந்துச்சு. ஸோ அதனால் சடனாக பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. நான் சடனாக பிளான் பண்ணதால என்னால் ட்ரெயின் டிக்கெட் போட முடியல. அதனால் காரில் தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஜெனரலி கார் செட் ஆகாது, மோஷன் சிக்னஸ் இருக்குது. அந்த ஏசி ஸ்மெல்லு, அந்த ரோஸ்ட்டு, இது எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி ஆகிடும். பட்டு திடீர்னு கிளம்புனதால என்னால் ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை எதுவும் புக் பண்ண முடியல. அதனால முருகான்னு சொல்லி கிளம்பியாச்சு. செங்கல்பட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கேன். நாங்கள் போய் பார்க்கலாம். என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. எனக்கு காரில் போனாலே அந்த மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி கிரெடினஸாக இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸும் அந்த மாதிரி ஆயிடுது. ஓகே, நாங்கள் கிளம்புறதுக்குள்ளேயே கொஞ்சம் பொழுது போயிடுச்சு. ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாம வந்துட்டேன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கே 99 கிலோமீட்டர்ஸ்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. ஐ திங்க் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் கிட்ட நினைக்கிறேன். சரி, பெரிய ஷாப்பாக இருக்கே, போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே வண்டி நிப்பாட்டி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு உள்ளே போயாச்சு. போய் பார்த்தா இங்கே வந்து சிறுதானிய உணவில் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே அதுதான் ஸ்பெஷலே போல். சரி, ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போய் பார்த்தா இங்கே A to Z எல்லாமே இருக்குது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, சேவரிஸு, இல்லாத ஐட்டமே கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஒரு சுற்றி வந்தாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மோமோஸும் அப்புறம் ஒரு சமோசா, ஒரு ஸ்வீட் கார்ன் மட்டும் ஆர்டர் பண்ணோம். பார்த்தா சமோசாவுமே ஃபுல்லாக கார்ன் மட்டும்தான் இருந்துச்சு. உள்ள நான் ஆனியன் சமோசா நினச்சேன். பட் அது வந்து ஃபுல்லாக கார்ன் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் மோமோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் கார்னு, அப்புறம் ஏதோ கொஞ்சம் கேரட் பீன்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக ஆர்கானிக்காக இருந்தது. அப்புறம் இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. என்னண்ணா மோமோஸ் எங்கங்க? போடுங்க. கொடுங்க. வந்ததுக்கு ஒரு மோமோஸும் கார்னு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எனக்கு பெருசாக பிடிக்கல, சிறுதானிய உணவெல்லாம் சாப்பிட்டதில்லை நான் பெருசாக. எனக்கு நார்மல் ஃபுட்டு தான் பிடிக்கும். ஓகே, வந்ததுக்கு லைட்டாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டல் நேம் வந்து 99 கிலோமீட்டர்ஸ் ஆமாம். இங்கே வெறும் சிறுதானிய உணவு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே இதை கொஞ்சம் சாப்பிட்டேன், பட் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இல்லை. 7:30 ஆயிருக்கு. ஆனால் இப்போ தான் மேல்மருவத்தூரே வந்திருக்கோம். லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு எதுவும் வாங்கலைண்ணா, ஏன்னா எல்லாம் கேரி பண்ணிட்டு போக வேண்டாமே, ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எதுவும் வாங்கலை. ஸோ ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் திண்டிவனம் தாண்டி நல்ல மழை, சும்மா லேசான மழை எல்லாம் சீசன் மழை மாதிரி பயங்கர அட்டை மழை. ட்ராவலே ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. தண்ணியெல்லாம் வண்டி மேலே வந்து விழுது. பயங்கர ஹெவி ரெயின்ஸு. ட்ராவலே என்ன சொல்கிறது, ஒரு திகில் அனுபவமாக இருந்துச்சு. ஸ்டாப் ஆயிட்டாலும் பரவாயில்ல, திண்டிவனத்துலேருந்து கிட்டத்தட்ட திருச்சி வரைக்குமே விட்டு 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 அடமழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஐயோ, உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானோ. அதுக்கப்புறம் திருச்சியில் போயிட்டு ஹால்ட் ஆயிட்டோம். திருச்சியில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயே ரூம் போட்டு ஹால்ட் ஆயிட்டோம். ஃபைனலி ஒரு வழியாக திருச்சிக்கு வந்து ஹால்ட் ஆயாச்சு. நல்ல மழை வேற. ஸோ இதை தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் திருச்சியில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்புறதா ஐடியா. காலையில் பார்க்கலாம். The next day. டைம் இப்போ 8 o'clock ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சேன், லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு குவிக் மேக் ஓவர் அண்ட் கிளம்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் கோயிலுக்கு. இப்போ திருச்சியில் இருக்கேன். திருச்சியிலேருந்து குன்றக்குடி போகணும். 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். கோயில் போயிட்டு பார்க்கலாம்.
பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. நிறைய இருந்துச்சு. பொங்கல், இட்லி, வடை, சாம்பார், சட்னி, பாயில்டு எக்கு அது மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ராவல்ன்றதால ஹெவியாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலி நைட்டே வந்து காரைக்குடி வரைக்கும் போயிட்டு அங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணுறதா தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆனால் இந்த மழையால் அந்த மாதிரி போக முடியல. இந்த மழை வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. ட்ராவலும் ரிஸ்கியாக இருந்துச்சு. ரொம்ப மெதுவாக போனதால நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காரைக்குடி வரைக்கும் போக முடியல. அதனால தான் திருச்சியிலேயே ஹால்ட் ஆயிட்டோம். ஸோ இப்போ மார்னிங் எழுந்துச்சி போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திருச்சியில் ஹால்ட் ஆயிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி காலையில் பார்த்தா மழைக்கான அறிகுறியே இல்லை. நல்லா வெயில் கொளுத்துச்சு. திருச்சிக்கு அப்புறம் திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி இப்படி தான் போனோம். பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இது ஆக்சுவலி ஒரு 1 டே ட்ரிப் தான். ஃப்ரைடே ஈவினிங் தான் கிளம்பணும். சாட்டர்டே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஃப்ரைடே நைட்டு திருச்சியில் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு சாட்டர்டே மார்னிங் இப்போ நான் கோயில் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் ரெடியாகி. 7 o'clock பிளான் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ 9:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு சாட்டர்டேன்றதால நட சாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டுதல் நிறைவேற்றியாச்சு. கோயிலில் சாமி பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய மலை இல்லை, சின்ன மலை தான். ஏறிடலாம். கொஞ்சம் பிரேக் எடுத்து ஏறலாம். கோயிலுக்குள்ள ஃபோன் அலோடு இல்லை. ஸோ நான் தரிசனம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏன்? காது அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன், நாக்கு அறுத்துக்கிறேன்னு வேண்டிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க காது அறுத்துதானே பழக்கம். ஒத்த அந்த பக்கம் முருகா. வேண்டுதல் நல்லபடியா முடிச்சாச்சு. சாட்டர்டேன்றதால கோயில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியும் ஒரு 2 hours சாமியும் பார்த்துட்டு வேண்டுதலும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். திரும்ப ரிட்டர்ன் வந்து திருச்சியில் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கோம்ல, அங்கே தான் வந்துட்டு இருந்தோம். வர வழியில் ஒரு மெஸ்ஸு ஒன்று பார்த்தோம். ஸோ மதியம் லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் ரூமுக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே ஆன் தி வேலையே இப்ராஹிம் பார்க்குன்னு ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதோட வீடியோ செகண்ட் பார்ட்டில் வரும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. காய்கறி கொய்யா இருக்கா? கொய்யா பழம்